எப்படிலாம் திருக்குறளில் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த 2 கொஸ்டின். தல்லா விலையும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. அதே அடுத்த குறளுக்கும் கடைசி இது என்ன வரும் அப்படிங்கிறதுக்காக நாடு அப்படிங்கிறது ஆன்சரு. இந்த குறளை பாருங்கள். தல்லா விலையும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. செழிப்பு குறையாத விளைபொருள்களும் சிறந்த பெருமக்களும் செல்வத்தை தீய வழியில் செலவிடாதவர்களும் அமையப்பெற்றதே ஒரு நல்ல நாடு சொல்கிறார். அதாவது குறையாத உற்பத்தி இருக்கும், உழைப்பாளர்களும் அற உணவு உடையவர்களும் சுயநலம் இல்லாதவர்களும் சேர்ந்து வாழ்வதே நாடு அப்படின்னு சொல்லி முதல் குறளில் நாடு அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்றாரு. அடுத்த குறளுக்கு பாருங்கள் விளக்கத்தை. பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும், தீங்கு செய்யக்கூடிய பல குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கு கொள்குறும்பும் இல்லாதது எது? நாடு அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், பல குழுக்களாக பிரிந்து பால்படுத்தும் உட்பகையும் அரசில் ஆதிக்கம் செலுத்தும் கொலைகாரர்கள் விலையும் பொல்லாங்கும் இல்லாததே சிறந்த நாடு என்று குறிப்பிடுகிறார். அதே தான், பல குழுவும் உட்பகையெல்லாம் இருக்கக்கூடாத ஒரு நாடு தான் சிறந்த நாடு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் குறிப்பிடுகிறார்.